அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் பக்தி அதிகமாக இருக்கும், இறையர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும், உள்ளம் மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும், அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் மன சோர்வும், அதாவது ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் உடல் சோர்ந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை, ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய பரிவு, கருணை, உதவி, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பல்ல பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அன்பு மழையில் நனையக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவிடையே இன்று மிகவும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரியும் நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க, நண்பர்களிடம் மனவிட்டு பேசுவீங்க. நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது எந்த உதவியாக இருந்தாலும் இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். துலா ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த செலவு அதிகமாக இருக்கும். செலவை அதாவது செலவை குறைத்து சுப செலவாக மாற்றி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, அனுதாபம், கருணை, பரிவு, உதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. கணவன் மனைவிடைய பிரச்சனை வரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் வண்டி வாங்க செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பல்ல பேசாதீங்க. அதில் விபத்துகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று வெற்றி மேல் வெற்றி தான். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இந்த நாள் சிறப்பாக அமையும். மீன ராசியை பொறுத்த மட்டும் மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நாள், உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து முறையை கடைபிடிச்சு செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க்கை.